தேயம் திருவிழாவில் பலவிதமான ரூபங்களில் கலைஞர்கள் வேடமிட்டு நடனமாடுவாங்க. அதில் இந்த தேயம் வந்து பார்த்திங்கன்னா குலிக்கன் தேயம் ரொம்ப பெருசாக இருக்கும். வித்தியாசமான தேயத்தில் இதுவும் ஒன்று, எல்லாருமே பார்க்கணுன்னு நினைப்பாங்க. இந்த தேயத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிவபெருமானோட பாதத்திலிருந்து ஒரு விரல்லேருந்து உருவான ரூபம் தான் இந்த குலிக்கன்னு சொல்லுவாங்க. மார்க்கண்டேயா அப்படின்ற ஒரு ரிஷி 16 வயசில் இறந்துருவார் அப்படின்ற ஒரு வரத்தோடு பிறந்தார். அப்போ கடவுள் யாமா, இறப்பின் கடவுள் யாமா வந்து அழைக்கிறப்போ மார்க்கண்டேயா சிவபெருமான்கிட்ட போனதுனால சிவபெருமான் இறப்பின் கடவுள் யாமாவை எதிர்த்து யாமாவை அழிச்சிடுறாரு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ரூபம் தான் இந்த குலிக்கன். 101 ரூபங்களில் இந்த குலிக்கன் மட்டுமே இருக்குது. பலவிதமான ரிலீஜனில் ஃபாலோ பண்ணுறாங்க. கேரளாவில் இந்த குலிக்கன் இந்த ரூபத்தில் மக்கள் அனைவரும் சிறப்பாக வழிபட்டு வராங்க. மற்ற தெய்யத்தை விட இந்த குலிக்கன் தெய்யம் ரொம்பவே ஆக்ரோஷமாக இருந்துச்சு. எல்லா தெய்யத்துக்கு இறுதியிலையுமே ஒரு கோழியை பலி கொடுப்பாங்க. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரூபத்தில் வெளியே ஆடிட்டு இருந்த கடவுள் விடை பெற்று போகிறப்போ சாந்தி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த பலி கொடுக்குறாங்க தேயமில். இதுதான் வந்து விமர்சையாக கண்ணூரில் நடைபெற தேயம்.